வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். மியான்மரில் நடந்தது போன்று என்ற ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வு இடம்பெறலாம். அதற்கேற்ற வகையில் போதுமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இலங்கையிலும் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகளின் பதிவு அண்மைத்த காலப்பகுதியில் அதிகரித்து வருகின்றது. இலங்கையின் கீழாகவும் இலங்கைக்கு அண்மைத்ததாகவும் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகள் பதிவாகி வருகின்றது. எனினும் இதுவரை இவை சேதங்களை ஏற்படுத்தவில்லை. ஆனால் இன்று ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வு இடம்பெறலாம். அதற்கேற்ற வகையில் போதுமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். ஜப்பான் போன்ற நாடுகளில் இதற்குரிய செயற்றிட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வெற்றியும் பெற்றுள்ளன. ஆக குறைந்தது புவிநடுக்கத்திற்குரிய விழிப்புணர்வு செயற்திட்டங்களை இலங்கையின் அனைத்து மக்கள் மத்தியிலும் முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும். இல்லையில் 2004ஆம் ஆண்டின் சுனாமி அனர்த்தத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்தது போன்ற ஒரு புவிநடுக்க அனர்த்தத்தினாலும் இலங்கையில் ஆயிரக்கணக்கானவர்களின் இறப்பை நாம் தவிர்க்க முடியாது என்பது உண்மை என மேலும் தெரிவித்துள்ளார். ஆணையிறவு உப்பு உற்பத்தி நிறுவனத்தை மீள ஆரம்பித்ததை போன்று வடக்கில் போர் காரணமாக மூடப்பட்ட தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இதனூடாக வடக்கு மாகாணத்தை சேர்ந்த இளையோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளதுடன் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான வடக்கின் பங்களிப்பும் அதிகரிக்கும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். தேசிய உப்பு நிறுவனத்தின் ஆணையிறவு உப்பு உற்பத்தி தொழிற்சாலையில் மேசை உப்பு உற்பத்தியை ஆரம்பிக்கும் நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னேத்தி, கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகரன் ஆகியோரின் பங்கேற்புடன் இந்த நிகழ்வு ஆணையிறவில் நடைபெற்றது. தொழிற்சாலையை விருந்தினர்கள் இணைந்து சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்த பின்னர் மேடை நிகழ்வுகள் நடைபெற்றன. தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர் கயான் வெல்லால தனது வரவேற்புரையில் மன்னாரில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டாலும் அதனை விட ஆணையிறவு உப்பே தரமானது என குறிப்பிட்டார். தற்போது பொருத்தப்பட்டுள்ள நவீன இயந்திரங்கள் மூலம் மணித்தியாலத்துக்கு 5 மெட்ரிக் டன் மேசை உப்பை உற்பத்தி செய்ய முடியும் எனவும் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டில் இருந்து உப்பை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் தனது உரையில் வடக்கு மாகாணத்து இளையோருக்கு வேலை வாய்ப்பை வழங்கிய பல தொழிற்சாலைகள் போரினால் மூடப்பட்டுள்ளன. இதனால் வேலை வாய்ப்பின்மை எமது மாகாணத்தில் பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது. அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் ஆணையிறவு உப்பு தொழிற்சாலையை மீள முழுவீச்சில் இயக்க ஆரம்பித்திருக்கின்றது. ஆணையிறவு உப்புக்கு தனித்துவமான மதிப்பு இருக்கின்றது. அந்த வகையில் இதை மீள செயற்படுத்துவதானது சிறப்பானது. எதிர்காலத்தில் ஆணையிறவு உப்பை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதனூடாக எமது மாகாணம் மேலும் வளர்ச்சி பாதையில் பயணிக்கும் என குறிப்பிட்டார். கடற்றொழில் அமைச்சர் தனது உரையில் இன்றைய நாள் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒட்டுமொத்த இலங்கையர்களுக்கும் மகிழ்ச்சியான நாள். பல இன்னல்களை சந்தித்தாலும் நமது மண்ணின் வாசத்தை பரப்பியது ஆணையிறவு உப்புதான். பலரும் விரும்பி பயன்படுத்தும் ஆணையிறவு மேசை உப்பு மீண்டும் உங்கள் கைகளுக்கு வரப்போகின்றது. ஆணையிறவு உப்புக்கு தனியான மவுசு உண்டு. விரைவில் ஆணையிறவு உப்பு என்ற பெயரில் உலகமெங்கும் இது விற்பனையாகும் என்று தெரிவித்தார். இங்கு உரையாற்றிய அமைச்சர் சுனில் ஹந்துன்னேத்தி, இன்றைய நாள் எல்லோருக்கும் மகிழ்ச்சிக்குரிய நாள். நமது அரசாங்கம் பதவிக்கு வந்த 5 மாதங்களில் இந்த தொழிற்சாலையை திறந்து வைத்திருக்கின்றோம். கடந்த காலங்களில் இங்கு உற்பத்தி செய்யப்படும் உப்பை வேறு தரப்புகள் கொள்வனவு செய்து வெவ்வேறு பெயர்களில் விற்பனை செய்தார்கள். இப்போது இங்கிருந்தே மக்களுக்கு உப்பை விற்பனை செய்யும் வகையில் நாம் மாற்றி அமைத்துள்ளோம் என்றார். வட்டலந்த வதை முகாம் மட்டுமல்ல, பல வதை முகாம்கள் இருந்தன. அவை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் மற்றும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வவுனியா குடியிருப்பு பகுதியில் இன்று தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய பின் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியும், ஆனால் அதனை உடனடியாக செய்ய முடியாது. நாம் ஆட்சிக்கு வந்து 4 மாதங்கள் தான் ஆகியுள்ளது. ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் இருந்தாலும் அதனை படிப்படியாக அதற்கான செயல்முறைகள் ஊடாகத்தான் செய்ய முடியும். காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட்டுள்ளது. வடக்கின் கைத்தொழிற்சாலைகளை மீள இயங்கு நிலைக்கு கொண்டு வந்துள்ளோம். வரவு செலவு திட்டத்தில் கூட முன்னைய அரசாங்கங்கள் ஒதுக்காத அளவு அதிக நிதியை நாம் வடக்கிற்கு ஒதுக்கியுள்ளோம்.
1980 ஆண்டு காலப்பகுதியில் பட்டளந்த வதை முகாம் மாதிரி பல வதை முகாம்கள் இருந்தன. தெற்கில் ஜேவிபி யுஎன்பி பிரிந்து இருந்தது போன்று எல்டிடிஇ இபிடிபி இபிஆர்எல்எஃப் என பிரிந்து செயற்பட்டிருந்தார்கள். வதை முகாம்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் என எல்லோரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எல்லா பிரச்சனைகளையும் உடனடியாக விசாரிக்க முடியாது. படிப்படியாக முன்னெடுக்கப்பட்டு இந்த நாட்டில் ஒரு நல்லிணக்கத்தை மீள கட்டியெழுப்ப வேண்டும் என தெரிவித்தார். அனுருகுமார திசுநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றும் அரசு சேவையில் அவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை. ஏனைய ஜனாதிபதிகள் எவ்வாறு அரசியல் நியமனங்களை வழங்கினாரோ அதனையே தற்போதைய ஜனாதிபதியும் பின்பற்றுகின்றார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தல் காலங்களில் முறைமை மாற்றம் தொடர்பிலும் அரசு சேவையில் குடும்ப நியமனங்கள் தொடர்பிலும் தேசிய மக்கள் சக்தி பாரிய விமர்சனங்களை முன்வைத்தது. தமது ஆட்சியில் தகுதிக்கேற்ற நியமனங்களே வழங்கப்படும் என்றும் கூறினர். இவ்வாறு அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளை அவர்களே மீறியுள்ளனர். தற்போதைய முக்கிய அரசு பதவிகளில் ஆளுந்தரப்பினரின் உறவினர்கள் பலர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அது மாத்திரமன்று ராஜதந்திர நியமனங்களும் இவ்வாறே காணப்படுகின்றன. கடந்த காலங்களில் தற்போதைய அரசாங்கத்தால் வெளிநாடுகளுக்கான பதவிகளுக்காக 14 நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த நியமனங்களில் ஒருவரை தவிர வேறு எவரும் தகுதிகளின் அடிப்படையில் நியமிக்கப்படவில்லை. தேர்தல்களின் போது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் மேடைகளில் பிரச்சாரங்களை மேற்கொண்ட ஒருவர் வெளிநாடொன்றுக்கு தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறான அரசியல் ரீதியான நியமனங்களாலேயே நாடு வீழ்ச்சி அடைந்தது என்பதே தேசிய மக்கள் சக்தியின் வாதமாக காணப்பட்டது. ஆனால் அவர்களும் இன்று அதனையே செய்கின்றனர் என்றார். 2015 தொடக்கம் 2019 ஆண்டு கால பகுதியில் நகர அபிவிருத்தி அமைச்சின் ஊடாக முன்னெடுத்த கருத்திட்டங்களை மீண்டும் செயற்படுத்துவோம், கொழும்பு நகரை அபிவிருத்தி செய்யும் ஆணையை நமக்கு வழங்குங்கள் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபை தேர்தலில் போட்டியிடும் ஐக்கிய குடியரசு முன்னணியின் வேட்பாளர்கள் நேற்றைய தினம் மத வழிபாடுகளுடன் தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்தனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார். கொழும்பு நகரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக நாங்கள் முன்னெடுத்த பணிகள் அனைத்தும் 2019 ஆண்டுடன் இடைநிறுத்தப்பட்டன. குறிப்பாக கொழும்பு நகரின் கழிவகற்றல், திண்ம கழிவகற்றல் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஆகிய பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டோம். கொழும்பு நகரில் வாழ்பவர்களில் 70% குறைவான வருமானத்தை பெறும் தரப்பினர்களாவார். இவர்கள் ஏழைகள். இவர்களில் ஒரு பகுதியினருக்கு தொடர்மாடி குடியிருப்புகளை வழங்கினோம். மிகுதியாக உள்ளவர்களுக்கு வீடுகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுப்போம். கொழும்பினை அழகுபடுத்துவோம். கொழும்பில் எவ்வித அபிவிருத்திகளையும் மேற்கொள்ளாதவர்கள் என்றும் வாய்ச்சொல் வீரர்களாக போய் உரைக்கிறார்கள். கொழும்பு நகரை அபிவிருத்தி செய்யும் ஆணையை எமக்கு வழங்குங்கள் என்றார். தமிழர் பகுதிகளில் மாத்திரமின்றி நாடு தழுவிய ரீதியில் பரவலாக வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி தேர்தலின் போது வாக்குகள் நிராகரிக்கப்படும் சந்தர்ப்பம் குறைவாகவே உள்ளது. வாக்காளர்கள் இலகுவாக வாக்களிக்கக்கூடிய வகையிலேயே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டு அமையும் என தெரிவித்துள்ளார். இதேவேளை தேர்தல் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகவே வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தமிழர் பகுதிகளில் மாத்திரமன்றி நாடு தழுவிய ரீதியில் பரவலாக வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன மக்களுக்கு அவர்களின் சுதந்திர நாட்டை விடுவிக்குமாறு அந்நாட்டில் நடைபெறும் கொலைகளை நிறுத்துமாறும் கோரி இஸ்ரேலுக்கு எதிராக அமைதியான ஆர்ப்பாட்டம் ஒன்று கொழும்பில் இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டமானது நேற்றைய தினம் ஜீமா தொழுகையின் பின்னர் கொழும்பு தெவட்டக ஜீமா பள்ளிவாசல் அருகில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதி சபாநாயகர் மருத்துவர் ரிஸ்வி சாலே கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில், பாலஸ்தீன மக்களின் குழந்தைகள், தாய்மார்கள் கொன்று குவிப்பதை தடுத்து நிறுத்தல் வேண்டும். இதற்காக இலங்கை உட்பட உலக நாடுகள் ஒன்றுபட்டு ஐநா ஊடாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் அழுத்தம் கொடுத்தல் வேண்டும். இந்த நோன்பு மாதத்தில் அவர்கள் செய்யும் கொலைகளை உடன் நிறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த ஆர்ப்பாட்டத்தை பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சுன்னாக பகுதியில் இன்றைய தினம் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார். ஏழாலை தெற்கு மயிலங்காட்டை சேர்ந்த 19 வயதான சிவராசா பிரவீன் என்பவரே உயிரிழந்துள்ளார். சுன்னாகம் கந்தரோடை பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து ஏற்பட்டது. சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.